ஹாய் கைஸ், வெல்கம் டு டி vlogs. ஸோ நம்ம சேனலுக்காக புதுசாக வந்து மைக் வாங்கியிருக்கோம். இந்த மைக் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு 1 மாதம் ஆச்சு. ஏன் டிலே ஆனிச்சுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ இந்த மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் என்னன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிப்போம். ஸோ வந்து ஓட்டி பார்க்காதீங்க, வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது சர்ப்ரைஸ் இருக்கும். பை டைம் இந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். கையில் கத்தி இல்லை, கத்திரிக்கோல் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். எல்லோரும் மன்னிச்சிருங்க. இது வந்து எவ்வளோ நாளாக வருதுன்னு ஆக்சுவலிங்க போன வாரம் நாங்கள் ட்ரிப்லாம் பிளான் பண்ணோம். அதுக்குள்ளார வரும்னு தான் பிளான் பண்ணிச்சு. எதுவுமே வரல. அதனால் ட்ரிப்புக்கு எல்லாமே மைக் இல்லாமே ஓட்டியாச்சு. அதனால் பெருசாக வீலாகவும் எடுக்க முடியல எங்களால். அது வேற ஒரு பெரிய ட்ராபேக் எங்களுக்கு. அப்பா, என்ன ஒரு பேக்கேஜிங்! எவ்வளோ டேப் போட்டு வச்சுருக்கானுங்க. அம்மா உத்ரா கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. எவ்வளோ நாள் வெயிட்டு, எவ்வளோ நாள் கனவு. சிசரே உடஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நான் வெட்டிட்டு இருக்கேன். வந்துருச்சு பாருங்க. என்னன்னா இது வந்து டு நாட் ஓப்பன் அன்டில் December 25. ஆனால் டெலிவரி அன்னைக்கு January 4. என்ன ஒரு பாருங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து கவர் மாதிரி சேஃப்டிக்காக கவர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுப்போம். பயங்கரமாக ஒரு பேக்கேஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துங்க, டு நாட் ஓப்பன் அன்டில் 25th, ஸ்பெஷல் டெலிவரி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ உள்ளார நான் பார்த்துட்டேன். நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா எந்த பிராண்டுன்னு? கெஸ் பண்ணலன்னா இதோ இருக்குது. யூடியூப் தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் தான் இருக்குது. ஸோ இதுதான். பக்கத்தில் வா. ஸோ the new addition for our channel is Rode Mic Wireless Go 2. இதாங்க லேட்டஸ்ட் அடிஷன். இது வந்து ரொம்ப நாளில் வாங்கணும் அப்படின்னு யோசித்து ஃபைனலாக வாங்கிட்டோம். ஸோ இதுதான் மைக்கு. அண்ட் இனிமேல் நிறைய பேசலாம், நல்லா பேசலாம், கிளியராக கேட்கும், எந்த ஆடியோ இஷ்யூவும் இருக்காது. அதுவும் மைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். டக்குன்னு சார்ஜ் போடுற மாதிரி இருக்காது. இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இனிமேல் தான் வந்து மேனெலாம் பார்த்து கற்றுக்கணும். ஆனால் இதுதான் இனிமேல் தான் ஃபன் பண்ண போகிறோம். வா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது நம்ம சேனல். ஸோ இது வந்து வயர்லெஸ் கோ டூ டுவல் சேனல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்கும், ரோட் மைக்ரோஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் USB-C டைப் டிவைசஸ் மேட் ஃபார் iPhone, iPad, iPod. ஓகேங்களா? அதே மாதிரி இல்லை என்னென்னலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து வெர்சடைல் அல்ட்ரா கம்பேக்ட் டுவல் சேனல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம். அப்புறமா நீங்களே மெதுவாக ஒன்றா படிச்சுட்டு வாங்க. இப்போலாம் டைம் இல்லை படிக்கிறதுக்கு. ஸோ
1 ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர், அதே மாதிரி 3 ஃபர் விண்ட்ஷீல்டு. நம்ம அந்த காற்றுலாம் அடிக்குங்களா அந்த நாய்ஸ் கேன்சலிங்காக பண்ணுறதுக்காக 3 USB-C டைப் கேபிள் இருக்கும். அப்புறம் 1 SE5 3.5 TRS கேபிள் இருக்கும். ஐயோ, இது காசு வேறு கொடுத்து வாங்கினேனே, இது தனியாக ஒன்று வாங்கியிருக்கேங்க. அது இல்லாமல் 1 கேரி பவுச். ஓகே, இதில் அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் வயர்லெஸ் 3.5 mm USB-C ஆடியோ அவுட்புட், பில்ட்-இன் மைக்ரோஃபோன், டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். அடிஷ்னல் கேபிள் சோல்ட் செப்பரேட்லி நீடட் ஃபார் கனெக்ஷன் டு மொபைல் டிவைசஸ். இந்த போட்டிருக்காங்க. ஸோ மேபி அந்த நான் இது யூஸ் பண்ணது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது கேமரா கனெக்ட் பண்ணுறது, நாங்கள் பண்ணுறது ஃபோன் வச்சு தான் பண்ணுறோம். அதனால் நான் வாங்கினது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின தனியாக இருக்குது, உள்ளார பீரோவில் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் மைக்கு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பிரிக்கவே மனசு வர மாட்டேங்குது. ஆனால் இருந்தாலும் இதுக்குள்ளார தானே கோல்டு இருக்குது, என்ன பண்ணுறது, பிரிக்க வேண்டியதாக இருக்குது. நான் கச்சாமுச்சான்னு பிரிப்பேங்க. எனக்கு அந்த பிரிக்கிறது அந்த பொறுமையே கிடையாது. மெதுவாக பிரிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. ஸோ ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலி. அப்பா, வாவ். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அது கொட்டிடலாமா, பயமாக இருக்குது எனக்கு. எடுத்துடலாம், ஓகே எடுக்கலாம். வாவ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் இருக்குது. இதில் இதில் எது ரிசீவரு, இது ஆமாம், இது ரெண்டுமே டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர், ஓகேங்களா. அதே மாதிரி 3 ஃபர் கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபர் இங்கே மேக்னெட் இருக்குங்க. ஸோ இப்படியே மேலாப்பில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் இல்லையா அது, அப்படி தானே ஏதோ பண்ணுவாங்க, தெரிலங்க. இது படிச்சுட்டு தான் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இதை வைப்போம். ஸோ 2 வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் 1 ரிசீவர். இது இல்லாமல் 3 மைக்ஸு. இது அந்த ரோடன் பேக்கேஜ் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி, அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இதை வச்சுருக்காங்க. இது ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே அப்புறமா வேறு என்ன இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் USB-C டைப் கேபிள். 3 இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. 3 கேபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா USB சைடு இந்த சைடு, அதேமாரி C டைப் இந்த சைடு. ஸோ C டைப் இங்கே போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா ஆமாம், C டைப், இதெல்லாம் C டைப்பு. இங்கே மைக்ரோஃபோன் போடுறது, இங்கே பேட்ரி சார்ஜர் இங்கே. அப்புறம் ஆன் பட்டன், இதுதான் ஆன் பட்டன் நினைக்கிறேன். ஸோ இது ஆன் பட்டன். ஸோ இங்கே இது இருக்குது USB சார்ஜர். இது இது இந்த கேமரா கனெக்ட் பண்ணுற ஒயர். ஸோ இங்கேருந்து கேமரா கனெக்ட் பண்ணுற ஒயர் நம்ம கேமராவில் எடுக்காதனால இப்படி ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு வேறு இது இருக்குது. இது நம்மளோட யூசர் மேனுவல். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். இதுதான் நம்மளோட பகவத்கீதா. அதை வச்சு தான் நம்ம இந்த இதை ஆப்ரேட் பண்ணணும். இதை உள்ளார வச்சிடலாம். அடுத்தது ஃபைனலாக உள்ளார போக போக திங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, வரல. இது ஒன்று தான் ஃபைனல். ஸோ இதாங்க பவுச்சு. நல்ல பவுச் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹார்டாக சும்மா லைட்டாக ஓட்டுற மாதிரி இல்லாமல் நல்ல ஹார்டான வெல்க்ரோ, நல்லா சேஃபாக இருக்குன்றதுக்காக இது ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி இதாங்க, இவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. உள்ளார ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம வீடியோஸ் இதை வச்சு தான் வரும். எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணது ஒரு சைனா பிராண்டு தான்.
அப்படின்னு நான் கம்மியாக சொல்ல நான் அதை வச்சு நம்ம நிறைய வீடியோஸில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பண்ணது அதை வச்சு தான். அதுவும் நல்ல வந்து நாய்ஸ் கேன்சலிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து நம்ம வாய்ஸை நல்லா எடுத்து கொடுத்துச்சு. இத்தனை வீடியோஸும் அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்ன அதில் வந்து சார்ஜ் சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதுதான் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் வந்து ஐஃபோன் டைப் மட்டும் தான் நான் வாங்கினேன். அதனால் திவ்யா ஃபோனில் வந்து எடுக்க முடியல. ஸோ ஒன்று திவ்யாவுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டி வயர் மாற்றணும், இல்லாட்டி நம்ம வந்து ஃபோனையே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து வீலாகிங்க்கு கேமரா வாங்கணும். அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர். இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு க்ரோ ஆகிட்ருக்கோம். அதனால் வந்து ரோடு மைக் மட்டும் வாங்கியிருக்கு. அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம சேனல் க்ரோ ஆக நம்ம வந்து அடுத்தது மைக் கேமராவுக்கு போய்க்கலாம். ஸோ கைஸ், அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் ரிவ்யூ என்னெல்லாம் பண்ண முடியும், இதை வச்சு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இதே வீடியோவை நான் வந்து இந்த மைக்கில் பேசி நான் உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்குறேன். அதேமாதிரி நானும் திவ்யாவும் பேசி அவுட்புட் கொடுக்குறோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் டாட்டா, குட் பை, see you guys, keep subscribing, keep watching our videos, subscribe, like, share and comment. So guys, bye bye.